ராசி பலன் பார்த்து பார்த்து வெறுத்து போயிட்டீங்களா? நம்ம வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எப்பதான் நம்மளுக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிற ஏக்கத்தோடையே அன்றாட வாழ்க்கையை நீங்க நகர்த்திட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க துலா ராசின்னு எடுத்துப்போம். துலா ராசியில கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க உலகத்துல. ஆனா ஒரு ஜோதிடர் சொல்ற அந்த மாதாந்திர துலா ராசி பலன் எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். இதுல என்ன நம்ம கவனிக்க மறந்துடுறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துக்கும் பிரத்யேகமா நம்ம ராசி பலன் எடுத்தா மட்டும்தான் அது உங்களுக்கு 100% பொருந்தும். அந்த வரிசையில இந்த விஸ்வாதினி ஜோதிடம் உங்களுக்கு ஒரு புதிய அஸ்ட்ராலஜி சர்வீஸை வழங்கலான் இருக்கும். அது என்ன அப்படின்னா, உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் இது கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்தை நாங்கள் எடுத்து உங்களுக்கு உண்டான பிரத்யேகமான மாதாந்திர ராசி பலனை நாம ஒரு ரிப்போர்ட்டா உங்களுடைய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த நேரம் கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் தான் அக்யூரேட்டாக உங்களுடைய ஜாதகத்தை எடுக்க முடியும். இந்த 3 விஷயத்தையும் கொடுத்துட்டு உங்களுடைய பேர், உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸ் இருக்கும். அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு ரிப்போர்ட் இருந்தால் போதுமா, இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ரிப்போர்ட்டு, இல்லை வாரம் எனக்கு ரிப்போர்ட் வேணும், உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு 3 டிஃப்ரெண்ட்ஸ் பிளான்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணி உங்களுடைய மாதாந்திர ராசி பலனை உங்களுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்யலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விஸ்வாதினி ஜோதிடம் வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணணும், இது மூலிமா எப்படி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளானை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு டெமோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நீங்கள் இது நாள் வரைக்கும் பார்த்து இந்த ராசி பலன் எல்லாமே, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு துலா ராசி பலன் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு துலா ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா அந்த பார்க்குற ராசி பலனில் இருக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா, அந்த ஜோதிடர் துலா ராசிக்காரர்களுக்கு பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவார். ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அவர் சொல்லியிருக்க மாட்டார். அப்படி சொல்லவும் முடியாது. அது ஏன்னா கோடிக்கணக்கான பேருக்கு நம்ம எப்படி இப்படி ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும். ஆனால் அப்படி பார்க்குற ராசி பலன் தான் கரெக்டாக இருக்கும். அதாவது நம்மளுடைய ஜாதகத்துக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து எடுத்துகிட்டு வர அந்த ஒரு ரிசல்ட்டு தான் உங்களுக்கு அந்த மாத ராசி பலன் கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு கேப்பை நம்மளுடைய விஸ்வாதினி ஜோதிடம் பூர்த்தி பண்ண போகுது. எப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை நாங்கள் உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் நீங்கள் கொடுக்குற இந்த 3 டீட்டெயில்ஸை வச்சு நாங்களே உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அந்த ஜாதகத்துக்கு தற்காலிகமாக எப்படி இருக்குது, அதாவது எப்படி இப்போது கோல்சார நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அது ஒரு ரிப்போர்ட்டாக எடுத்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் எப்படி நம்ம டெலிவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு சில பேருக்கு மாதம் ராசி பலன் பார்க்குறது வழக்கம். ஒரு சில பேருக்குலாம் 15 நாள், ஒரு சில பேருக்குலாம் வாரம் ராசி பலன் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக பிரத்யேகமாக நம்ம பிளான்ஸ் வகுத்துருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இந்த வெப்சைட்டோட டெமோவும் காட்டிட்டு உங்களுக்கு உண்டான எப்படி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு உண்டான பிளானை சூஸ் பண்ணி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வெப்சைட்டில் 4 பிளான் இருக்குது. ஸோ பேசிக் பிளான் என்ன அப்படின்னா, வருஷத்துக்கு 500 ரூபா நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துடும். 12 மாதத்துக்கு 12 ரிப்போர்ட். ஓகேவா? இது ஒரு பிளான். அடுத்ததாக மாதத்துக்கு 2 ரிப்போர்ட் நாங்கள் அனுப்புவோம். அதாவது ஒரு 15 நாளைக்கும் நம்ம ரிப்போர்ட் அனுப்புவோம். இதுக்கு 1000 ருபீஸ் பர் இயர். ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பே பண்ணணும். அடுத்ததாக எலைட்னு ஒரு பிளான் இருக்குது. இது வருஷத்துக்கு நீங்கள் 2000 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். வாரம் நம்ம ரிப்போர்ட் அனுப்புவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எலைட் பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக விஐபி லைஃப் பிளானர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது எப்படின்னா, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை கூட நாங்கள் ரிப்போர்ட் சென்ட் பண்ணுவோம். பேஸ்ட் அப்பான் உங்களுடைய நீட்ஸ். அப்புறம் ஃபுல் இயர் கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கலாம், கெரியர் எந்த கெரியர் சூஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு ஜோதிட ரீதியான அணுகுமுறை உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக வழங்கப்படும். ஓகேவா? இது போக உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை இல்லை, எப்போ குழந்தை பிறக்கும், எப்போ வீடு கட்டுவேன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ரிப்போர்ட் அனுப்புவோம். நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கும் எப்போதுமே ஒரு ஜோதிடராக உங்களுடைய எப்படி ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி இருப்பாங்களோ ஒரு ஃபேமிலி ஜோசியராக நம்ம எல்லா விஷயமும் உங்களுடைய
வாழ்க்கையை மேன்மைப்படுத்துறதுக்கு பண்ணுவோம். அதுதான் விஐபி லைஃப் பிளானர். ஸோ இந்த மாதிரி 4 வகையான பிளான் நம்ம வச்சுருப்போம். ஸோ இதில் நீங்கள் பேசிக்காக எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பேசிக்காக ஒரு ₹500 பிளான் அதை வந்து நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அந்த சப்ஸ்கிரைபுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் பேஜுக்குள்ளே போவோம். அங்கே நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம் பட்டனும் ஃபேஸ்புக் பட்டனையுமே வந்து கிளிக் பண்ணி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெலகிராம் சேனலையுமே வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 இதையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அப்பப்போ நம்ம ஜோதிட தகவல்களும் போடுவோம். உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னாவும் அதில் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு உங்களுக்கு மெயிலில் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து போட்டுருவோம். ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுப்போம். மாதம் 25ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய மெயிலுக்கு உங்களுடைய ராசி பலன் வந்துடும். இது வந்து பேசிக் பிளான் எடுக்கிறவங்களுக்கு. அது பொறுத்து நம்ம 15 நாளைக்கு ஒரு தடவை இல்லை வாரம் எடுக்கிறவங்களுக்கு அந்தந்த டேட்டில் நம்ம கொடுத்துருவோம். அதை நாங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லிடுவோம். சரியா? இப்போ நம்ம பே பண்ணிடுவோம். கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்கள் வீடியோ டெமோக்காக நான் வந்து இங்கே அமௌண்ட் வந்து 10 கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம பேசிக் பிளானில் அதுக்கப்புறம் 500 அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஓகேவா? இப்போ வந்து அமௌண்ட் வந்து அங்கே எதுவுமே உங்களால் மாற்ற முடியாது. உங்களுடைய பெயர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். அடுத்ததாக உங்களுடைய மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா இந்த மெயில் ஐடி ரொம்ப முக்கியம், உங்களுடைய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அடுத்ததாக உங்களுடைய ஃபோன் நம்பர். ஓகே, இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பே செக்யூர்லின்னு வரும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன வந்து சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் பே பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட வாங்குவோம். ஸோ இப்போ பே கொடுத்துருவோம். ஸோ நான் இப்போ பே பண்ணிட்டேன். ஸோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்லேருந்து ஸ்விட்ச் ஆகி எந்த இடத்துல பே பண்ணிங்களோ எந்த ப்ரௌசருக்கு பே பண்ணிங்களோ அங்கே வந்துடுங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா அந்த டவுன்லோட் ரெசிப்ட் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கோ பேக் அப்படின்னு கொடுத்தீங்க. கண்டிப்பாக கோ பேக்னு கொடுக்கணும். அப்படி இல்லைனா கீழே இருக்க பேக் பட்டனை கிளிக் பண்ணணும். அடுத்ததாக இப்போ நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க. இப்போ அதுவே வந்து நீங்கள் பேக்குன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் ஓப்பன் பண்ணணும். இந்த கூகுள் ஃபார்ம்ஸில் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர், இது எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துடணும். ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சுக்கோங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத படிச்சுட்டு இப்போ வாங்க நம்ம என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் அக்கௌண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து அதில் சைன்இன் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சைன்இன்னாக தான் இருக்கும். ஒரு பேமெண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு டீட்டெயில்ஸ் தான் கொடுக்க முடியும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன். ஓகேவா? மெயில் ஐடி gmail.com என்ன ஏதோ ஒரு, அதாவது @gmail.comனு இருக்கணும். பேர் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுக்கணும். நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேரை கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பரையும் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பிறந்த டேட் ஆஃப் பர்த், அதாவது பிறந்த தேதியில் உங்களுடைய பிறந்த தேதி என்னவோ அதை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். இந்த இடத்துல நான் ரேண்டமாக ஏதோ ஒன்று கொடுக்குறேன். 21/5/1900. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுடைய நான் வந்து மாதத்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மந்த்து. ஸோ மந்த் வந்து மே மாதம், தேதி வந்து 21. சும்மா ஒரு உதாரணத்துக்கு தானே நம்ம என்னமோ ஒரு தேதி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மாதம், அடுத்ததாக தேதி, அடுத்ததாக வருடம். ஸோ இது கொடுத்துட்டு டைம் ஆஃப் பர்த்து, நீங்கள் கொடுக்குற டைம் ஆஃப் பர்த் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். அதுவும் வந்து ஒன்று ரயில்வே டைமில் கொடுங்க, அப்படி இல்லைனா ஏஎம்பிஎம்மில் கொடுங்க. பெரும்பாலும் ஏஎம்பிஎம்மே கொடுத்துக்கோங்க. ஏன்னா ரயில்வே டைம் பெரும்பாலும் யாருக்கும் பொருந்துறது இல்லை. ஓகேவா? இங்கே நீங்கள் ஏஎம்பிஎம் கொடுங்க. அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மத்தியானம் 2 மணிக்கு பிறந்திருக்கீங்க அப்படின்னா 02 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. 35க்கு பிறந்திருக்கீங்க அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ 2:35 மத்தியானம். எப்போவுமே மத்தியானம்னா பிஎம்னு கொடுக்கணும், ராத்திரினாலும் பிஎம்னு கொடுக்கணும். காலையில் மட்டும்தான். காலையிலேருந்து 11:59 வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து ஏஎம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ மத்தியானம் 2:35க்கு பிறந்திருக்காங்க. பிறந்த ஊர் வந்து உதாரணத்துக்கு சும்மா ஒரு கரூர்னு கொடுப்போம். ஓகேவா? கரூர், தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துப்போம். அடுத்தா உங்களுக்கு எந்த இமெயில் ஐடிக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் மாதம் உங்களுக்கு வரணும் அப்படின்னீங்கன்னா அந்த மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க இங்கே.
அடுத்ததாக உங்களுடைய வயது என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே சப்மிட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துடணும். நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் இந்த ஃபார்மில் கொடுக்குறது மட்டும்தான் எங்களுக்கு வரும். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் அனுப்புவோம். ஸோ என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வெப்சைட்குள்ளே போயிட்டு அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு வெளியில் உடனே வந்துடாதீங்க. அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு பேக் அழுத்தி இந்த லிங்க் வரணும் உங்களுக்கு. இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணால் மட்டும்தான் இது ஒரு முழுமையான ஒரு வர்த்தகமாக இருக்கும், ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கும். நீங்கள் வந்து பாதியில் போயிட்டீங்க அப்படின்னா, அமௌண்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி போனீங்கன்னா கூட பரவாயில்ல, அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த லிங்க் வருதான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த லிங்க்கில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தா மட்டும்தான் வரும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய தொலைபேசி எண்ணுக்கு வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் தொலைபேசி எண் இருக்கும், நீங்கள் எப்போ கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். இன்னும் என்ன வெயிட் பண்ணுறீங்க? ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய பிரத்யேகமான ராசி பலன் ரிப்போர்ட்ஸை வாங்கிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் வளர்ந்து சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் இறைவன்ட்ட நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வந்துட்டு குவாலிஃபயர்ஸ் 1, அதாவது ஆர்சிபி vs குஜராத் டைட்டன்ஸ், இந்த மேட்ச்சுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னும் சரியாக சொல்லணும்னா ஒரு 3-4 மேட்ச் தான் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் நம்மளுடைய ஐபிஎல் திருவிழா அப்படிங்கிறது ஒரு நிறைவுக்கு வருது. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த சீரீஸ்லாம் நம்ம தொடர்ந்து போடலான்னு இருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இந்த 12 பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் எடுத்திருக்கு. சப்போஸ் இதில் டாஸ் போட்டதுக்கப்புறம் வேறு யாராவது புதுசாக வராங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும், அப்புறம் ட்ரீம் டீம்லாம் நம்மளே தருவோம். ஸோ அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஐபிஎல் ஃபுல் சீசனுமே நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் எதுவும் பிளான் பண்ணலை. ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்ருங்க. இன்றைக்கி யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஜித்தேஷ் சர்மா, தேவ்தத் படிக்கல், அபிநந்தன் சிங், ஜேக்கப் டஃபி, ஜாஸ் பட்லர், முகமது சிராஜ் இவங்களாமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி முகமது சிராஜ் கிட்டேருந்து ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஜாஸ் பட்லர் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். மற்றபடி இன்றைக்கி ஆர்சிபி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பிளேயர்ஸ் வந்து ஒரு டீசெண்டான பிக் தான். செம்மையாக விளையாடுவாங்கலாம் சொல்ல முடியாது. கம்பேரிங் டு ஜிடி மேபி ஆர்சிபி கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ சாய் சுதர்ஷன் நல்ல விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ககிசோர் ரபாடா, ராகுல் தெவாட்டியா, அப்புறம் நிஷாந்த் சிந்து, ஸோ இவங்களாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயுமே ஜிடிக்கு தான் நிறையா பிளேயர்ஸ் கவுண்ட்ஸ் வருது. ஸோ ஒன்று ஒன்றா தொடர்ந்து பார்ப்போம். இது போக உங்களுடைய கருத்து என்ன? அடுத்தடுத்து எந்தெந்த சீரீஸ் உடனே நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் போடணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டீம் இன்றைக்கி ஜெயிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸும், எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடாங்க அப்படிங்கிற உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸையும் கொடுங்க. நம்ம அது வந்து கரெக்டாக வருதாங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். சரி, இன்றைக்கி ரிஸ்கி கேம்பிள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஜத் பட்டிடார், ஃபில் சால்ட், அப்புறம் ரொமாரியோ ஷெஃபர்ட் இவங்களாம் இன்றைக்கி ரிஸ்க்கு. ஸோ எடுத்துக்கவே வேண்டாம். விராட் கோலி, டிம் டேவிட் வந்து 75% நல்லா தான் இருக்குது, எடுத்துக்கலாம். கிருணால் பாண்டியாவுக்கு 75% ரிஸ்க்கு, எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த ஹை ரிஸ்க் கேம்பிள் ப்ரெடிக்ஷன்ஸில் வருது. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஏன் வந்து சண்டே மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கல அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு எதிர்பாராத திடீர்னு ஒரு தூரமாக ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு, அதனால் வந்து சுத்தமாக ப்ரெடிக்ஷன்ஸே பண்ணலை. அடுத்ததாக புவனேஸ்வர் குமார், ரஷீத் கான் 75% நல்லா இருக்குது, எடுத்துக்கலாம். சுயான் சர்மா 75% அவாய்டு தான். சுப்மன் கில்லுக்கு இன்றைக்கி பெருசாக ஒன்றும் ஆட்டம் வந்து பேசாது. மேபி ஒரு 20 ரன்னோ 30 ரன்னோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அடுத்ததாக ஜேசன் ஹோல்டருக்கு வந்து இன்றைக்கி ரிஸ்க் தான், எடுத்துக்க வேண்டாம். வாஷிங்டன் சுந்தருக்கும் பெருசாக ஒன்றும் பெரிய செம பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும், வேணும்னா எடுத்துக்கோங்க. அடுத்த பிரசித் கிருஷ்ணா இன்றைக்கி ரிஸ்க்கு தான். அசோக் சர்மா 75% நல்லா இருக்குது, எடுத்துக்கலாம். அர்ஷத் கான் ரிஸ்கி பிக் தான், இன்றைக்கி எடுத்துக்க வேண்டாம். அடுத்ததாக அவாய்ட் கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் வராங்க அப்படின்னா யாரும் வரல. அப்படியே நம்ம வந்து இப்போது பிளேயர்ஸ் கவுண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிடியில் 6, ஆர்சிபியில் 4 தான். ஸோ
எந்த பிளேயர்ஸ் வந்து அப்படி இப்படின்னு சொதப்புனா கூட கிட்டத்தட்ட சரிசமமாக தான் இருக்குது. ஸோ டெலிகிராம் சேனலில் டாஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம போகிறது தான் ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ அது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்படி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு இன்னிங்ஸை 2ஆக பிரிச்சுக்காங்க, 2 இன்னிங்ஸை 4ஆக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா பாக்ஸ் இருக்கிற இடத்துல நல்லா விளாடுவாங்க, பாக்ஸ் இல்லாத இடத்துல நல்லா விளாட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது தான் வந்து அவங்களுக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஜிடிக்கு வந்து ரஷீத் கான், சாய் சுதர்ஷன், இந்த வகையான ப்ரெடிக்ஷன்ஸில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஜிடிக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை. ஆர்சிபி தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு டீமுமே சரியான ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் தான் இருக்காங்க. ஸோ இது அப்பாற்பட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே இந்த நம்பர் தெரியுது இல்லையா, இது கொண்டு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்லாம் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.